வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? காலையிலேயே நான் எங்கே போயிட்டுருக்குறேன்னா, இன்றைக்கி நான் தான் கோழி வாத்து இதெல்லாம் திறந்து விட போகிறேன். அதுக்கு தான் போயிட்டுருக்குறேன். கோழி வாத்தெல்லாம் பயங்கர கூச்சல் போட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா எப்போடா நம்மளை கதவை திறந்து விடுவாங்க. தோட்டத்தில் ஓடி போய் என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா நேற்று 2:30 மணி 3 மணிக்கு உள்ளே போட்டதுன்னா இன்றைக்கி காலையில் திறக்கிறது. அதனால் பசியாக இருக்காங்க, பறக்காங்க. கதவை திறந்த உடனே விடுதலையான மாதிரி ஓடும். அதுக்கு எங்கெல்லாம் தீனி கிடைக்கும்னு தெரியும், அங்கெல்லாம் ஓடி ஓடி கடகடன்னு சாப்பிடும். வாத்தை திறக்கலாம். இது 2 சின்ன வாத்து, அது தனியா போட்டுருக்குறோம். ஏன்னா அது கூட போட்டா சண்டை. இது பெரிய செட்டு. பாவம், இது 2 சின்னது. அதுங்களுக்கு பயந்துட்டு உள்ளவே நிற்கிது. சாசேஜ் பிடிக்க போகிறேன். இன்றைக்கி பிரெட் டோஸ்ட் போட்டு சாசேஜும் முட்டையும், கொஞ்சமாக எண்ணெயை ப்ரஷ் பண்ணிட்டு இட்லி மாவு இன்னும் அரைக்கலை. அதனால் இப்போ கொஞ்ச நாளாக ரொட்டி, சப்பாத்தி, பொங்கல், புட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்குறோம். 2 நாள் கழிச்சு இட்லி மாவு அரைச்சிடுவோம். நேற்று சாயந்தரம் வரும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் பிரெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரீசரில் ஏற்கனவே சாசேஜ் இருந்துச்சு, முட்டை நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாசேஜ் முட்டை வச்சு சாப்பிடலாமேன்ட்டு தான் இதை நான் செஞ்சிட்ருக்குறேன். ரெடி ஆயிடுச்சு. இந்த சாசேஜ் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ப்ரெட்டை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கிட்டா தான் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். எடுக்க போகிறேன். முட்டை ரவுண்டாக நல்லா திக்காக வரதுக்காக இப்படி போடுறேன். உப்பு கொஞ்சம் உப்பு, லைட்டாக உப்பு, பெப்பர், ரவுண்டு முட்டை. குட் மார்னிங். இன்னைக்கு ஏன் குட் மார்னிங்னு தெரியுமா? இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட், அதனால குட் மார்னிங். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். இங்கிலீஷ் ஒரே பீட்டர் தான். சரி, ஒரு நாள் பீட்டர். ரைட்டு, ரைட், குட். சாப்பிடலாம். அப்புறம் பட்டர் பட்டர் பட்டர்
மக்களே என்ன மக்கள் நிப்பாட்டு இல்ல இல்ல ரெக்கார்ட் உடஞ்சிருச்சா? மக்கள் எனக்காக அரைஞ்சிச்சு. நேற்று சொன்னாங்க, நம்ம இப்போ கேட்டதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதாவது அக்னி நட்சத்திரம் வந்து 3rd-லேருந்து 29th அப்படின்னு. 4th-லேருந்து. யார் சொன்னது கரெக்டு? ராஜாதி ராஜா. நான் சொன்னது கரெக்டு. அந்த ஜாம் அடிக்கு 2 நான் எப்பவுமே வழக்கம் போல ஜாம் போட்டு சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிடுவேன். அதில் வச்சு சாப்பிடுவேன். சாண்ட்விச், பிரெட், டோஸ்ட், சாசேஜ் சாப்பிட்டு எனக்கு க்ரீன் டீ. அந்த கூத்து எப்படி தெரியுமா இருக்குது? அமெரிக்காவில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல டபுள் சீஸ் பர்கர், அந்த பர்கர் இந்த பர்கர்னு வாங்கி சாப்பிட்டு டயட் கோக் குடிப்பாங்க. அது மாதிரி இருந்தது. சாப்பிட்டவுடன் பப்பாயா, அதாவது இங்கிலீஷ்காரன் இப்படி தான் சாப்பிடுவாங்க. எல்லாம் டோஸ்ட்லாம் சாப்பிட்டோன்னே வயலில் போய் இடிகிரும் போல இருக்குது. அதனால் பாலத்தூளில் இறக்கிடுறது. இந்த பப்பாயா நல்லா இனிப்பாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழுத்த பப்பாயா கடையிலலாம் வாங்கினா நல்லாவே இருக்காது. சாப்பிட்டு முடித்த உடனே நாங்கள் அப்படியே தோட்டத்துக்கு வந்துட்டோம். டனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகாய் போட்டிருந்தோம்ல, அதில் நிறைய காய் வந்திருக்குது. சரி கொஞ்சம் எடுக்கலாமேன்ட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். நல்லாவே காய்ச்சி இருந்தது காய். பஜ்ஜி மிளகாய் இருக்கா வந்துருக்கோம். குண்டு குண்டா வந்திருக்கு பஜ்ஜி மிளகாய். இது இந்த வெரைட்டி குண்டு வெரைட்டி தான். இது குண்டு வெரைட்டி. இது அந்த நீட் வெரைட்டி கிடையாது. இது இங்கே பாருங்க, குண்டு வெரைட்டி தான். இது இந்த கொடை மிளகாவே சின்ன சைஸ் மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் தெரியுது எனக்கு. இதெல்லாம் நல்லா பெருசா வந்திருக்கு. இந்த இங்கேயும் பெருசு இருக்கு. ஆனா ஒரு நாள் சாப்பிட்டோம், காரம் கம்மி தான். இது ஏதோ புது வெரைட்டி ஒன்று வந்திருக்கு. இப்போ என்ன ஸ்ரீலங்காவில் என்ன இதுன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் சீடு அந்த கம்பெனி தான் ஃபுல்லாக ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அந்த இது இந்த மாதிரி மிளகா தான் இருக்கும் இப்போ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக. மிளகா பழம் அது வழுக்க போகுது. வழுக்கம் பயங்கரமா இது பாசி. அந்த கடைசியில் இருக்கு. அதான் ஒரு சிலது கொஞ்சம் லென்த்தா இது அப்ப பெருசா வராதுமா. அது அவ்வளவுதான். அந்த சைஸ்ல தான் இருக்கு. அங்க பெருசு இதுல என்ன செய்யலாம் சொல்லுங்க. பஜ்ஜி செஞ்சு பார்ப்போம். பஜ்ஜி தானா? கறி ஏதாவது கறி வைக்கலாம். நம்ம பெருசா சாப்பிடுறது இல்ல. இது சும்மா அந்த உருளைக்கிழங்கு கூட போட்டு அதான் எனக்குனா பிடிக்காது இதுல சமைக்க. சும்மா நம்ம இது எக்ஸாட்டிக் வச்சு இது பெஸ்ட். இது பஜ்ஜி தான். ஒருவேளை சப்பாத்திக்கு சும்மா ஏதாவது தொக்கு மாதிரி செய்யலாம். எனக்கு தெரியல. வேணா பாரு, கூகுள் பண்ணி பாரு, ஏதாச்சும் நல்ல ரெசிபி வருதான்ட்டு. சும்மா அந்த ஒரு இதுக்காக. சும்மா லைட்டா கீறி விட்டு ஃபுல்லா அந்த தண்டை எடுக்காம வெளியே இதை எடுக்காம பஜ்ஜி மாவுல போட்டு பொரிக்கலாம். சீத்தாப்பழம், முள் சீத்தாப்பழோட பூ எவ்வளவு திக்கா இருக்குது பாருங்க. இங்க லெதர் மாதிரி இருக்கு. அதவா ஒரு மாதிரி வாசனை. அதான் அது சீத்தாப்பழத்தோட வாசனை தான். நான் அந்த வாசனை அடிக்குது.
உட்காந்துட்டே தூங்குது ஆக்சுவலி. இருந்துச்சா எல்லாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் தெரியுமா? நேற்று இந்த பப்பாளி மரம் விழுந்துச்சுல, அதுலேருந்து ஒரு காய் எடுத்துருக்கோம். அதில் ஒரு கூட்டு செய்ய போறாங்க. கருவாடு போட்டு குழம்பு குழம்பு அறுவாடு பப்பாளி குழம்பு. கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால்லாம் எடுத்தாச்சு. இந்த பப்பாளி பால் வச்சு செய்ய வேண்டியதானே? இந்த நல்லா இருக்குது. இந்த பாலை வச்சு தேங்காய் பால் எடுக்கிறேன்னு சொல்றேன். அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிட முடியாது, வாய் வெந்து போய். தேங்காய் பாலுக்கும் இந்த பாலுக்கும் வித்தியாசம் இல்ல. பப்பாளி பால் குழம்புன்னு சொல்லி கேட்டேன். தேங்காய் பால் வந்து அம்மா பாலுக்கு அடுத்ததுன்னு சொல்றாங்க. இதோ படுறா. ஆமா, அவ்வளோ அதுல இது இருக்கா. அது வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது இல்ல. தேங்காய் பால் குடிச்சா ஃபுல்லா சரியாயிடும்ன்றாங்க. நல்லா எப்படி ஒருத்தர் நீங்க தேங்காய் ஒருத்தர் வெட்டலாமா? எவ்வளவு பால் வந்துருக்கு பாருங்க பாருங்க. இதை அப்படியே சேர்த்து குழம்புக்கு வச்சு போட்டு செஞ்சிடலாம். எடுத்துருங்க அதை. கொடுங்க, அதை கோழிக்கு தூக்கி போடுவோம். அது கொத்திடுங்க. அதை அலசி விட்டுங்க, அப்படியே உள்ள போட்டு அலசிடுங்க. ஐயோ திருப்பி அதான் சும்மா இருப்பான் கங்காணி, பார்த்தீங்களா? சும்மா இருக்கான் கங்காணி. அங்கே சேரை போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு. ஐயோ பாருமா எப்படி சொல்றாங்க. தோலை வெட்டியா? தோல் அப்புறம் வெட்டிடுவாங்க. ஏதோ நீங்க இந்த கத்தியை யூஸ் பண்ணிடலாம். கண்ட சாப்பாடு செஞ்சு தரீங்க. உங்களை நம்பி நாங்கள் சாப்பிட வேண்டியதா இருக்குது. நல்லா இருக்கும். தண்ணி நல்லா இது பண்ணிட்டு தேவைக்கு ஏற்ற ஸ்டைலில் பார்த்து ஸ்ரீலங்கா ஸ்டைல். அங்க பாருங்க, விதைய பாருங்க எவ்வளவு பிஞ்சியா இருக்குது. அதை எடுத்துக்கலாமா? எதுல எடுத்து கோழி இந்த தண்ணியில கோழி சாப்பிடுமா? அது சாப்பிடும். ஆமா ஆமா சாப்பிடும். போடுமா? போடும். கோழி சாப்பிடுங்க. எல்லா கோழிக்கும் வந்து நிக்க போகுது. அது ஒரு தொல்லை இருக்குது. நேற்று அன்னைக்கு மாதிரி அன்னைக்கு மாதிரி தேவிக்கா பூண்டு எதுவும் வேண்டாமா? பூண்டு போடணும் தானே. உங்களை வச்சிருவோம் வரமா. வெங்காயம் வெட்டியாச்சு. வெங்காயம் தக்காளி இருக்குது, பச்சை மிளகாய் வைக்கணும். இதுல வந்து பாதி தான் போட போறோம். ஃபுல்ல காய் நீங்க சொல்லுங்க. முழுத்த காய் கூட மாட்டோம். அப்போ ஒரு பீஸ் இவ்வளவு போடலாமா? பாதி தான் போட போறோம். ஆமா, பாதி எடுக்கணுமே. நாங்க கருவாடு போட்டுப்போம், நீங்க கருவாடு இல்லாம. அவங்க வந்து வெஜிடேரியன். அந்த இது கடல் சார்ந்த எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அத பத்தி என்ன சொல்றீங்களா நீங்க? ஏதோ சொல்லணும்னு பார்த்தேன், வேணாம் எதுக்கு. நான் சொல்லட்டா, நான் ஏன் சாப்பிடலான்னுட்டு சொல்லுங்க. நான் வந்து கடல் இது வந்து எங்க அப்பா சாப்பிட மாட்டாங்க. எங்க அப்பா சாப்பிடாதால அது அப்பா வந்து என்ன சாப்பிட வேண்டாம்னு கம்பேர் பண்ணல. நான் சின்னதா இருக்கும்போது எங்க அம்மா சொல்றாங்க, அப்பா தூக்கும்போது போ 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 வாய் கழுவிட்டு வா, மீன் நான் தடிக்குது அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டேனா சாப்பிடுறது. அதோட எங்க அப்பா மாதிரி நான் இப்பயும் உங்க அப்பா கொஞ்சிட்டா இருக்காரு உங்களை. எங்க அப்பாவுக்கு புள்ளதானே. அது சரி, அதுக்கு மீன் சாப்பிடாம இருக்கீங்களா? அதனால அந்த சின்னதுல அப்படி விட்டது அப்படியே போயிடுச்சு தொடர்ந்து. அப்பா வந்து ஃபுல்லாவே சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியன் ஃபுல்லா. இல்ல இல்ல இல்ல, அப்பா மீன் மாத்திரம் தான் என்ன மாதிரியே. அவரு மட்டன்ல இருக்க எல்லாத்தையும் விடாம அடிப்பாரு. ஐயோ அதெல்லாம் கிடையாது. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சாப்பாட்டுல. சாப்பாடு ஸ்ட்ரிக்ட் தான். சாப்பாடு ஸ்ட்ரிக்டான மட்டன்லாம் தோஞ்சல் தலைக்கறி எல்லாம் எப்படி சாப்பிடுவாரு? தலைக்கறி எல்லாமே சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒரு துண்டு 2 துண்டுக்கு மேல மீதி இருக்கும் அப்படியே பிளேட்ல வச்சாலும். நல்லா ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆனா தாத்தாவோட பேரம் தான் குண்டு முழுக்காடு. ஆனா அந்த பேருக்கு கறிவாய் கொடு அப்படின்னு சொல்றாரு. தாத்தா யோகா எல்லாம் செய்வாங்களா? அதனால தாத்தா செம்ம யோகா செய்வாங்க.
பப்பாளியை வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கருவாடு போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி கருவாடு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம். இப்போ குட்டியாக கட் பண்ணிட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்ய போகிறோம். தேங்காய் பால் காணும். தேங்காய் ஓ தேங்காய் பால் அதான் தேங்காய் தேங்காய் பால், புளி, எல்லாம் சொல்லி புளி கொஞ்சம், இருக்கு. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். தண்ணி, தண்ணி, அடுப்பு, கரண்டி, அப்புறம் 4 ஆளுக்கு ஒரு சின்ன இது அடிக்கிறதுக்கு 4 ஆளு. அது சொல்லுவாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் அங்கங்க வாத்து கோழி, அவங்க எல்லாம் கூட வருவாங்க. ஒரு சின்ன வேலையை செய்யறதுக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு 4 பேர். இந்த உலகத்துல எங்கேயாச்சும் தனியா நடக்குமான்னு கேட்டு பாருங்க. நல்லா இருக்கும் அந்த காய். அதே மாத்துறது பாரு. நல்லா இருக்காதுல்ல? நல்லா இருக்கும். இப்போ அரைப்பழம் வந்தா சாப்பிட்டா துளசி, அடுப்பை பற்ற வச்சு நீங்க எண்ணெய் ஊத்துங்க. அவங்க கட் பண்ணிட்டோம். ஒரு குழம்பு வைக்க, ஒரு குழம்பு வைக்க 4 பேர். நிக்கிற சைடு உலகத்துல இந்த மாதிரி அநியாயம் எங்க நடக்கும்னு தெரியல எனக்கு. உலகத்துல இங்க நடக்கும். ஸ்ரீலங்கால தேவல்மலை எஸ்டேட்ல நடக்குது. ஒரு குழம்பு, சின்ன கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு 4 பேர். நான் 5ஆவது ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு. எதுக்குன்னா அந்த மாதிரி ஒரு குழம்பு உங்களுக்கு முதல் தர செய்யறோம். ஆமா, குழம்பு மாதிரி நல்லாம இருக்காம இருக்கட்டும். அதுக்கு காரணம் யாரு? எல்லாத்துலயும் நெருப்பு வச்சு விட்டுருவோம். போதுமா? அதான் 2 லைன்ல எண்ணெய் ஊத்துது. அது ஒழுங்கா மூடல. மூடல. சரி போதுமா? என்ன போதுமா? இப்பதான் கூத்த பார்க்க போறோம். 4 பேர் என்ன குழப்பம் பார்ப்போம். இல்லம்மா, தூமணி குக்ஸ் துளசி தான் செய்யறாங்க. ஆமா, கடை போட்டு துளசி வந்து கொதிக்கிறதுல என்ன வெரி குட். இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல துளசி செய்தா நீங்க செய்றீங்களா? எல்லாரும் செய்யறோம். இப்பதான் துளசி செய்து நீங்க. இப்பவும் துளசி செய்யுங்க. எழுப்பர் நாங்கெல்லாம் என்ன வெளுப்பறா? நான் போடுங்க கொஞ்சம் இந்த சைடுல இருக்கிற இலையெல்லாம் கருகுது. ஐ துளசி வீட்டுல செய்வீங்க தானே? இது செய்வீங்க. பச்சை மிளகா போட்டாச்சு. பண்ணிடுங்க. கருவேப்பிலையும் தள்ளி விட்டுருக்காங்க. வேணாம்னு சொல்லிச்சு. நீங்க செய்றீங்கன்னா நான் செய்யலாம். ஆமா, நான் செய்யற மாதிரி தான் போடுவேன். நீங்க செய்யற மாதிரி நான் செய்ய மாட்டேன். வெரி குட். இது வந்து சோறு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். புட்டுக்கு சாப்பிடலாம். அதுக்கு புட்டுனா இன்னும் கொஞ்சம் லிக்விடா இருக்கும். ஆமா, கருவாட்டு குழம்பு இது சிவப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமா இந்த குழம்பு? கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பால் ஊற்றுறதுனால. புளி இருக்கு. புளி கொஞ்சம் ஊற்றினா வதங்க. சமைக்கிறதா சமைக்க விட்டுருங்க. சும்மா கொட்டி குட்டி விட்டு நீக்கி என்ன கண்ணத்துல கை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? பண்ற குழப்பத்தாங்க. அது எதுக்கு பொரியல் பண்றதுக்கு. ஓ டபுள் டபுளா? இன்னைக்கு ஃபுல்லா சமையல். இது வந்து இந்த ஸ்க்ரேப் பண்ணிட்டு துளசி ஓடி போச்சு பத்தியா? இருமல இல்ல அதை ஒழுங்கிச்சு. ஒரு இது பட்டுச்சு இல்லை. நீ போடுங்க. நீங்க போடுறத போடுங்க. டைம்லாம் இருக்காதுங்க. அது வந்து கேமராமேன் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து பாருங்க. என்ன கேமராமேன் ஆக்கிட்டீங்க? வெயிட் பண்ண முடியாது. அப்புறம் கருகிடுச்சுன்னா கழுவணுமா அதை? அங்க போய் எடுத்துக்கோங்க போங்க. ஆந்தா ஜோடி வர்றாரு அங்கிருந்து. துளசி இப்போ காய போடணுமா தக்காளி போடணுமா? எண்ணெயில வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வதங்கினதுக்கு அப்புறம் அந்த காயை போட்டுருங்க. இந்த காய் வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் அடுப்பு குறைக்க முடியாது. இல்லைங்க, இது கொஞ்சம் வதங்கிடும். குறைச்சனா ரொம்ப லேட் ஆகிடும். குக்கரில் கூட போடலாம் அதை.
கல் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஆமாம், ஏற்கனவே உப்பு போட்டு 2வது தடவை 3வது தடவை உப்பு போடுறாங்க. இல்லை இந்த பாலெல்லாம் ஊற்றினா பத்தவே பத்தாது. பால் புளிப்பால் புளிப்பாலா? புளிப்பால் இல்லை, புளியோட தேவிகா வந்து நீ பாட்டமா வேலை செய்யுங்க. மௌனம் இருக்குமா? சும்மா வெத்தலை பாக்கு கூட போட்டு சாப்பிட்றதுக்கா தேவிகா? வெத்தலையில போய் சுற்றி சாப்பிட்றதுக்கா? எதுக்கு செய்வீங்க? பொரியல். மஞ்சள் போடுவோமா? மஞ்சள் தக்காளி எப்போ போடுறது? தக்காளி நல்லா சத்தமாக பேசுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. துளசி அமைதியாக சொல்லுங்க. ஆனா துளசி வந்து இப்ப ஏன் அமைதியா இருந்துரும் சொல்றீங்க? அமைதியா இருந்துக்கிட்டு ஆனா உண்மையான கலத்தை ரவுடி ராக்கம்மா மாதிரி இருக்குது. மஞ்சள் போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூளை வந்து கொச்சிக்காத்தூள் ஸ்ரீலங்காவில். ரொம்ப கொச்சிக்கா போட்டுருமா? வெயில் நேரம் அன்னைக்கு சிக்கன்ல போட்டீங்களே, அன்னைக்கு சிக்கன் போட்டீங்க ஞாபகம் இருக்கா? இது ஆனா காரம் இருக்கல பத்த சாப்பிடுறப்ப தெரியல. ராத்திரியில நல்லா நைட்டு ஊறி கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுருக்கேன். 2 போடுமா தாராளமா. ஏன்னா இது வந்து இந்த மிளகா காரம் தெரியாது. நீங்க இப்ப நீங்க டேக் ஓவர் பண்ணீங்க. துளசி தான் செய்ய போகுது, எங்களுக்கு தெரியாது. இது வந்து பேசிக்கான எல்லாருக்கும் தெரிய வேண்டிய இதுதான். தேவிகா வந்து கோச்சிக்கிட்டு அப்படியே சொருக்கு 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 சொருக்கு. நீங்க எந்த பேச்சு பேசாமலும் அதான் சொருக்கு 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 சொருக்கு. வாயே திறக்காத தேவிகாவோ உங்களுக்கு பார்த்தா இப்படி இருக்குது. தேவிகா வாய் திறக்காது. அந்த ஊர் பக்கம் போய் பாருங்க. வரைஞ்சி கட்டிட்டு நிற்கும் முன்னால கையில கட்ட கம்பெல்லாம் தூக்கிட்டு. இப்ப வந்து சாரா வந்து தான் சமைச்ச மாதிரி இது எல்லாத்தையும் பரட்டிட்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியுது. வீடியோ நல்லா தெரியுது, இல்லாட்டினா தெரியுமா? உப்பு இல்ல பண்ண குப்பையில போடுன்னு சொல்லிருக்குமா? அதனால ஒழுங்கா உப்பு போடுங்கம்மா. கருவாடு போட்டா கருவாட்டு உப்பு இருக்கு. அத்தைக்கு எடுக்கணும்ல முதல்ல. புளி ஊத்துங்க. துளசி செய்யறது வந்து அப்படியே சாரா செய்யறது ஆயிடுச்சு. நான் வந்து வெறும் கலக்கி தான் கலக்கி என்ன ஒரு சொட்டு தான் விட்டுருவோம். சரி அப்போ விட்டுருவோம். உங்க இதுதான் சமையல், இது எந்த இல்லை அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். தக்காளி புளி இருக்காது. டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க புளி இருக்கா இல்லையான்ட்டு. கொஞ்சம் பாத்துருங்கம்மா, அப்படியே புளி இருக்கானு இல்லையானு பாத்துருக்கோம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். புளி இல்லை. அதான் நான் சொல்றேன், அவன் ஊத்துல பிடிக்கும். நான் கணக்கு சொன்னேன். தேங்காய் திருட்டு வச்சப்ப கருவாடு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துடுறேன். அத்தைக்கு இந்த கரண்டியில் போதுமா? இப்போ நான் அந்த கருவாடு இதாக இருக்கு வெட்டி பால் ஊற்றுறேன். பாலை ஊற்றிடுறேன். தேவிகா வேகணும்ல கருவாடு. ஆமா, அப்புறம் ஊற்றுனது தானே பாலை. தண்ணி கொஞ்சம் ஊற்றுனதுக்கு அதான் புளி கொஞ்சம் எனக்கு ஊற்றி தேவிகா இது அடுப்பில் வச்சுருக்கேன். வீட்டுக்கு வெளியே தான் குக்கிங் நடக்குது. ஆஃப் பண்ணுறேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், ரெடி. நல்லா வாசனையாக இருக்குது. கருவாடு போட்டு நல்லா இருக்குது. வெயில் நல்லா அடிக்குது. லைட்டாக
லைட்டாக ஒரு சூடு இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சுது இன்றைக்கி. வேலை முடிஞ்சுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். பாய்.